முதல்ல 25,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்போம். வேலை முடிகிற அன்னைக்கு கல்யாண பார்ட்டி பணத்தை செட்டில் பண்ணும்போது உன் பணத்தை கொடுத்துட போறோம். அவ்வளவுதானே? ம். ம், சரிங்க சார். இங்க பாருமா, 50,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதியிருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. என்னம்மா பாக்குற? இப்ப என் கமிஷன் 25,000 ரூபாயை சேர்த்து தான் போட்டிருக்கு. வேலை முடிஞ்சதும் 2 லட்ச ரூபா வந்துடும். அப்ப என் கமிஷன் மீதி 25,000 என்கிட்ட கொடுத்துரு. புரியுதா? இங்க கீழே சைன் பண்ணிடு. இந்தாம்மா. இந்தாங்க சார். ஆ, சரிம்மா, நான் நம்பர் அனுப்புறேன். பார்ட்டி கிட்ட பேசி டிசைன் எப்படி வேணும்னு கேட்டுக்கோ. ம், சரிங்க சார். நான் வரேன் சரி. சார். தேங்க்யூ. அக்கா வாக்கா. வாங்கம்மா. பணத்தை கொடுத்து சைன் வாங்கிட்டேன். சொன்ன மாதிரி சரியா பண்ணிட்ட கண்ணு. நீ கவலைப்படாத, பொண்ணு திறமையானவதான். டெக்கரேஷன்லாம் அருமையா பண்ணிடுவா. எப்பவுமே உங்ககிட்ட தானே ஆர்டர் கொடுப்பேன். ஓனர் கூட உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. ஆனா நீங்க எதுக்குமா அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொன்னீங்க? அதுவும் அந்த பொண்ணு உங்களுக்கு போட்டியால பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணட்டும் கண்ணு, நல்லா வளரட்டும். பூவெல்லாம் செடியில பூத்து நல்லா குலுங்கணும்ல, அப்பதானே கிள்ளி எடுக்க முடியும். இவளையும் அப்படித்தான் எடுத்து தூக்கி போட போறேன். எனக்கு எதுவும் புரியலம்மா. நேரம் வரும்போது உனக்கே புரியும் கண்ணு.